prophetic word God has given for this month is, I will heal their land. Amen. இந்த மாதம் தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசன வார்த்தை என்றால், நான் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். Some of you சில பேர் have gone through some hurts, பயங்கரமான காயங்களுக்குள்ள வேதனைக்குள்ள and you have never got கடந்து healed. நீங்க அந்த காயத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. Your wound is still fresh. உங்க காயம் அப்படியே பச்சையாகவே இருக்கிறது. Today God wants to let you know, இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற I காரியம், am going to heal the inner wound. நான் உங்களுடைய உள் காயங்களை சுகப்படுத்த. Today we are searching for vaccine. இன்றைக்கு நாம் ஒரு வேக்சினுக்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். We are searching for a medicine. ஒரு மருந்திற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். But the Bible says ஆனா வேதம் சொல்லுகிறது, the solution is in the sanctuary of God. தேவனுடைய ஆலயத்தில் தான் இதற்கான தீர்வு காணப்படுகிறது. நான் ஆணித்தரமா விசுவாசிக்கிறேன், I wholeheartedly I believe இந்த பெந்தேகோஸ்தே மாதத்துல in this month of Pentecost, நம்ம எல்லாரும் ஆவியில நிரம்பும்போது when we all get filled in the Spirit, ஆவியானவர் இறங்கி வந்து, amen, when the fullness of the Holy Spirit comes ரூவா down, காற்று ரிலீஸ் பண்ணி and when He releases the Ruach breath of மாற்றங்களை God, தேசத்தில் கொண்டு வர போகிறார். He is going to bring big changes in our nation. This is the prophetic word for our nation. நம் தேசத்துக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. This is the prophetic word for Tamil Nadu. தமிழ்நாடுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. This is the prophetic word for the city that you are living in. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்திற்கான தீர்க்க தரிசன வார்த்தை. Today you are seeing dead bodies. இன்றைக்கு மரித்த சடலங்களை பார்த்து Tomorrow கொண்டிருக்கிறீர்கள். you will see saved souls. நாளைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் பார்க்க போகிறீர்கள். Today you are seeing hospitals filled. இன்றைக்கு எல்லா ஆஸ்பத்திரிகளும் நிரம்பி இருக்கிறதை Tomorrow you will காண்கிறீர்கள். see churches filled. நாளைய தினத்துல ஆலயங்கள் நிரம்பி The வழிகிறதை Lord காண்கிறீர்கள். says, call unto me. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. God's blood is the greatest medicine. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் விலையேற பெற்ற மருந்து. Jesus is the answer. இயேசு தான் அதற்கு பதில். And he says, I will heal you. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை குணப்படுத்த போகிறேன். Our God is a God who moves in season. நம் தேவன் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். May is a new season. மே மாதம் ஒரு புதிய காலகட்டம். I want to prophesy and I want to prophetically release upon you the blessings of May. மே மாதத்தின் தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் கூற இருக்கிறேன். I believe May is a season of turnaround. நான் விசுவாசிக்கிறேன் மே மாதம் ஒரு திருப்பு முனையின் மாதமாக இருக்க போகிறது. Some of the researchers who have been watching the COVID problem, இந்த கோவிட் பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். they say if the curve is slow and slanting, it takes a long time for the curve to die. மெதுவாக அந்த கர்வ் வந்து அது உயர்ந்து கொண்டே போச்சு என்றால் அது நீண்ட காலம் எடுக்கும் அந்த கிருமியானது மரித்து போவதற்கு. But if the curve, the infection curve is sharp and high, the researchers say it will suddenly drop and disappear. அந்த தொற்று வந்து ஷார்ப்பாக நேராக போகும் என்றால் திடீரென்று மேலே போய் உடனடியாக சரிந்து கீழே விழும் என்று சொல்லுகிறார்கள். I believe we have hit the high and now Amen. God is going to heal the land. Amen. நான் விசுவாசிக்கிறேன், நாம் அந்த உச்ச கட்டத்தை அடைந்திருக்கிறோம். தேவன் தேசத்தை சுகப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். How many of you say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்க? I have நாளுக்காக been battling in my spirit and asking the Lord, what is the sign of all these things? ஆண்டவரே, இங்க நடக்கிற எல்லா காரியங்களின் அடையாளங்கள் என்ன என்று சொல்லி நான் ஆவியில யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். The Lord told me, I am doing a great reformation in the nations. ஆண்டவர் சொன்னார், தேசங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I am bringing the wisdom of the high people to naught. படித்தவர்களின் ஞானத்தை நான் கீழே கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். I am letting the whole world know, without me they are nothing. முழு உலகத்துக்கும் நான் சொல்லுகிற காண்பிக்கிற காரியம் என்னவென்றால், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. How many of you want to say amen? Amen.
You see, from last year we have been receiving so many forwards. கடந்த வருடத்திலிருந்து அநேக ஃபார்வர்ட்ஸை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். You eat this, you will be healed. நீங்க இத சாப்பிட்டீங்கன்னா நீங்க நல்ல சுகம் You அடைவீர்கள். drink this, you will be cured. நீங்க இதை குடித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும் என்று. So many of us have been trying so many things. பல பேர் பல காரியங்களை நாம் அனுதினமும் செய்து But கொண்டிருக்கிறோம். corona still keeps coming. ஆனா கொரோனா வந்து கொண்டேதான் இருக்கிறது. But God says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், listen to me. என் கிட்ட கேளுங்கள், I am the healer. நானே உங்களை சுகப்படுத்துகிற பரிகாரியாய் இருக்கிறேன். I am the healer. நான் தான் உங்களுடைய பரிகாரி. My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, let us turn our Bible to 2 Chronicles chapter 7 and verse 14. நாம் வேதாகமத்தை 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 2 Chronicles chapter 7 verse 14. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Let me give you a context of this wonderful verse. இந்த அருமையான வசனத்தை நான் விவரித்து சொல்லுகிறேன். Solomon wants to build the temple of God. தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சாலமோன் பிரியப்படுகிறார். In fact, David wanted to build it. தாவீது அதை கட்ட வேண்டும் என்று பிரியப்படுகிறார். But God says, David, you will not build. Solomon, your son, will build. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதே நீ கட்ட மாட்ட, உன்னுடைய மகனாகிய சாலமோன் தான் அந்த தேவாலயத்தை கட்ட போகிறார் என்று. So Solomon finally builds the temple. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். And he brings the ark of the covenant inside. உள்ளாக உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார். And the people are rejoicing. ஜனங்கள் எல்லாரும் களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Sacrifices are offered. எல்லா பலிகளும் அங்கே செலுத்தப்படுகிறது. The glory of the Lord comes to the temple. தேவ மகிமை தேவாலயத்தை நிரப்புகிறது. And the people are filled with ecstasy. ஜனங்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டு காணப்படுகிறார்கள். But that night, ஆனா அந்த இரவு, after the fire and the glory, அந்த அக்கினியும் அந்த மகிமைக்கும் பின்பாக, the Lord appears to Solomon. ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகிறார். And he starts speaking to him, giving him words of prophecy. தீர்க்க தரிசன வார்த்தைகளின் மூலமாக சாலமோனோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். And we read from verse 12. 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால், He promises Solomon, சாலமோன் கிட்ட ஆண்டவர் இப்படியாக அவர் வாக்குத்தத்தம் தருகிறார். I've heard your prayer. நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். And I've made this sanctuary holy. இந்த ஸ்தலத்தை பரிசுத்தமான ஆலயமாக நான் மாற்றி இருக்கிறேன். And whatever you pray here, நீ இந்த இடத்துல எந்தெந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறாயோ, I am going to hear. நான் அதற்கு செவி கொடுப்பேன். It's a prophetic word from the church of God, from the house of God. தேவனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. Today we are searching for a vaccine. இன்றைக்கு நாம் ஒரு வேக்சினுக்காக தேடிக் கொண்டிருக்கிறோம். We are searching for a medicine. ஒரு மருந்திற்காக தேடிக் கொண்டிருக்கிறோம். But the Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது, the solution is in the sanctuary of God. தேவனுடைய ஆலயத்தில் தான் இதற்கான தீர்வு காணப்படுகிறது. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. The solution is in prayer. ஜெபத்தில் தான் அந்த பதில் இருக்கிறது. And that is why the Lord says from verse 13. அதனால தான் ஆண்டவர் 13ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது. The Lord specifies 3 reasons, 3 calamities. இந்த இடத்துல 3 காரியங்களை தேவன் தெளிவாக பேசுகிறார். One is dryness or barrenness. ஒன்று மழை இல்லாதபடி இருக்கிற வெறுமை. There is no rain. மழை இல்லாமல் காணப்படுகிற சூழ்நிலை. There is a barrenness, famine. அந்த இடத்துல ஒரு பஞ்சம் காணப்படுகிறது. Number 1 is famine. முதலாவதாக பஞ்சம். Number 2, இரண்டாவதாக pestilence. வெட்டு கிளிகள் அந்த இடத்துல காணப்படுகிறது. A kind of devouring of all the blessings by some calamity. எல்லா ஆசீர்வாதங்களையும் கெடுக்கிற ஒரு காரியம் அந்த இடத்துல காணப்படுகிறது. It can be an enemy country. அது ஒரு சத்துருவின் தேசமாக இருக்கலாம். It can be a kind of a disease for the crops.
இல்லனா அந்த பயிர்களுக்கு வருகிற ஒரு வியாதியாக இருக்கக்கூடும். Or sometimes even the locusts which come and devour the crops. இல்லை என்றால் பயிர்களை தின்று அழிக்கிற வெட்டுக்கிளிகளாக கூட இருக்கக்கூடும். So this is the second form of calamity. இது இரண்டாவது விதமான அழிவு. And the third calamity, மூன்றாவது அழிவு என்னவென்றால் the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், dreaded diseases, epidemic. கொள்ளை நோய் என்று தேவன் சொல்லுகிறார். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். The Lord programmed and planned everything perfectly. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக திட்டம் பண்ணி செய்து வைத்திருக்கிறார். If there is a problem, ஒரு பிரச்சனை வரும் என்றால் God has already provided the solution in the Bible. ஆமென். ஆண்டவர் ஏற்கனவே வேதகமத்தில் அதற்கான பதிலை வைத்திருக்கிறார். The solution is in the Bible. எல்லா சொல்யூஷனும் வேதத்தில் காணப்படுகிறது. விடை இருக்கிறது. விடை இங்கே தான் The இருக்கிறது. solution is in the Bible. விடை வேதாகமத்தில் தான் இருக்கிறது. And this is what the Lord says. இதுதான் ஆண்டவர் When சொல்லுகிறார். these three kinds of problem comes in your land, உங்க தேசத்தில் இவ்வகையான மூன்று விதமான பிரச்சனைகள் வரும் பொழுது, closing of the heavens, வானங்கள் அடைக்கப்படுகிற சூழ்நிலை, devouring of the blessings, எல்லா ஆசீர்வாதங்களும் அழிக்கப்படுகிற நிலைமை, an epidemic situation, கொள்ளை நோய் போன்ற காரியங்கள், the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், my people. என் ஜனங்கள். Amen. Somebody lift your hands and say amen. Amen. He says, my people அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள், who are called by my name, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், if they pray, அவர்களை தாழ்த்தி, if they humble, அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, seek my face, என் முகத்தை தேடும் பொழுது, and turn away from the wicked ways, எல்லா பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது, then I will hear from heaven, அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து நான் கேட்டு, I will forgive their sins, அவர்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் I மன்னித்து, will heal their land. தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். Somebody lift your hands and say amen. ஆமென். The prophetic word God has given for this month is, I will heal their land. ஆமென். இந்த மாதம் தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசன வார்த்தை என்றால், நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நான் தேசத்துக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லுங்க Amen. ஆமென். God says, I will heal the land. Hallelujah. Hallelujah. Somebody lift your hands and start praising God. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? You see, our God is a God of compassion. நம் தேவன் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். There are seasons that we go through. நாம் பல காலகட்டங்களுக்குள் கடந்து செல்லுகிறோம். In Ecclesiastes chapter 3 verse 3, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், a time to kill and a time to heal, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, a time to tear down, a time to build. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. The Bible says there is a time to kill, there is a time to heal. வேதம் சொல்லுகிறது, கொல்ல ஒரு காலம் உண்டு, சுகப்படுத்த ஒரு காலம் உண்டு. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Why are all the people dying? ஏன் எல்லா ஜனங்களும் மரித்து கொண்டு இருக்கிறார்கள்? Is it because of God? தேவனால் அப்படி நடக்கிறதா? Does God intentionally kill people? இல்லனா ஆண்டவர் வேண்டுமென்றே ஜனங்களை கொலை செய்கிறாரா? It is not the reason of the Lord. அது தேவனிடத்திலிருந்து வருகிற காரியம் அல்ல. It is the sin of man. அது மனிதனின் பாவத்தின் நிமித்தம் வருகிறது. The world that we live in has become so wicked. நாம் வாழுகிற இந்த உலகம் மிகவும் கொடிய உலகமாய் இருக்கிறது. Yesterday I was watching news. நேற்றைய தினத்தில் நான் நியூஸை பார்த்து கொண்டிருந்தேன். Husband with wife and her sister has come down from Bihar to work in Tamil Nadu. கணவன் மனைவி அவங்களுடைய தங்கச்சி இல்ல பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யும்படியாக வந்திருக்கிறார்கள். The wife is full month pregnant. மனைவி நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. So the husband and the wife they are staying with the sister. கணவனும் மனைவியும் அவங்க தங்கச்சியோட கூட இருக்கிறாங்க. The wife comes back from the job and finds the husband in a wrong relationship with the sister. மனைவி வேலைக்கு போய்விட்டு வந்த பிறகு ஒரு தவறான உறவுல கணவன் தங்கச்சியோட இருக்கிறதை காண்கிறார்கள். She condemns it. அதை அவள் கண்டித்து உணர்த்துகிறாள். The husband and the sister kill the girl who is full term pregnant and burn the corpse. கணவனும் அந்த அவளுடைய தங்கச்சியும் நிறைமாத கர்ப்பிணியை கொலை செய்து எரித்து விடுகிறார்கள் சடலத்தை. Can you imagine? கொஞ்சம் யோசித்து பாருங்க. The one who loved and married the wife,
நேசித்து கல்யாணம் கட்டின அந்த மனைவியை kills with his own hands. சொந்த கைகளினால் கொலை செய்கிற காரியம். Girl born from the womb of the same mother, அதே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த அந்த மகள் kills her own sister. சொந்த சகோதரியை கொலை செய்கிறாள். We are seeing various kinds of scenes in India today. நாம் இந்திய தேசத்தில் இப்பொழுது பல காரியங்களை நாம் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். There is a picture of a man trying to take the dead body of his wife on a cycle. ஒரு சைக்கிள்ல அந்த மனைவியுடைய சடலத்தை வைத்து கொண்டு போகிற ஒரு காட்சியை நாம் காண்கிறோம். There is a boy who is making his friend to sit at the back and having his dead mother in between take her to burial. செத்து போன அவங்க அம்மாவை நடுவுல உட்கார வச்சு அடக்கம் செய்யும்படியாக பின்னாடி நண்பனை உட்கார வச்சு டூ வீலர்ல he is taking the body in a two wheeler and going. There are these kinds of loved ones. நேசித்தவர்களுக்கு நடக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை நாம் காண்கிறோம். On the other side, ஆனால் இன்னொரு பக்கம் wicked things are happening. கொடுமையான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. People are profiteering out of this calamity. இந்த உபத்திரவமான காலகட்டத்தில் அநேகர் நன்மையான காரியங்களை செய்து கொள்கிறார்கள். தங்களுக்கு Hospitals are asking how much money you have. எல்லா ஆஸ்பத்திரிகளும் உள்ள போனாலே நீங்க எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். What are you working? Where are you working? What are you earning? நீங்க எந்த இடத்துல வேலை செய்றீங்க? எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். The world has become very selfish. உலகம் பயங்கர சுயநலத்திற்குள் கடந்து செல்கிறது. People are searching for medicine. ஜனங்கள் ஒரு மருந்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். And some people are trying to sell it in black market. ஆனா ஒரு சிலர் இப்படியாக black marketல அந்த மருந்தை விற்று கொண்டிருக்கிறார்கள். What happened to our world? இந்த உலகத்துக்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது? When we were small, நாம் சிறு வயதில் இருக்கும் பொழுது in our house we used to come and sit outside and speak with our neighbors. நம்ம வீட்ல வெளியே வந்து உட்கார்ந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருப்போம். We can leave our door unlocked and we can go. Nobody will come inside. நம்ம கதவை திறந்து விட்டே போலாம், யாரும் உள்ள வர மாட்டாங்க. Because our neighbor will take care of our house. ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பத்திரமாக நம்ம வீட்டையும் பொறுப்பெடுப்பார்கள். My mom and my father were working. எங்க அம்மாவும் அப்பாவும் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. We used to come back from school and stay in the opposite house. நாங்க ஸ்கூல்ல இருந்து வந்து எதிர் வீட்ல இருக்கிறவங்க வீட்ல தான் நாங்க இருப்போம். And we used to be raised up by those dear sisters. அந்த அன்பான சகோதரிகள் தான் எங்களை கூட இருந்து வளர்த்து எடுத்தார்கள். But today, ஆனா இன்றைக்கு everything is for a cost of money. எல்லாமே ஒரு காசுக்காக செய்யப்படுகிற காரியமாக இருக்கிறது. You can't leave your kids anywhere. உங்க பிள்ளைகளை நீங்க எந்த இடத்துலயும் விடவே முடியாது. There is a crush for which you have to pay money. நீங்க காசு கொடுத்து தான் அந்த டே கேர் சென்டர்ல நீங்கள் விட வேண்டும். Nobody does anything for free now. எதையுமே யாருமே இலவசமாக செய்வதில்லை. Everybody has become selfish. எல்லாமே சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. Governments are selfish. அரசாங்கம் சுயநலமாக When this செயல்படுகிறது. whole calamity is happening, இவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை சுத்தி நடக்கும் பொழுது small vendors are losing their jobs. சின்ன சின்ன வியாபாரிகள் வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். On the other side, ஆனா இன்னொரு பக்கத்தில் the richest people in the globe, பணக்கார ஜனங்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள், they have become more richer. அவர்கள் இன்னும் பணபலத்தோடு காணப்படுகிறார்கள். Amazon has become more richer. அமேசான் பயங்கர பணம் Bill பெற்றவர்களாக Gates has become more richer. பில் கேட்ஸ் இன்னும் பணக்காரராய் கொண்டிருக்கிறார். Ambani has become more richer. அம்பானி இன்னும் பணக்காரராய் Adani கொண்டிருக்கிறார். has become more richer. அதானி இன்னும் பணக்காரராய் கொண்டிருக்கிறார். Sir, what is happening? நம்மளை சுத்தி என்ன நடைபெற்று People கொண்டிருக்கிறது? have lost heart. ஜனங்கள் தங்கள் இருதயத்தை இழந்தவர்களாய் People have இருக்கிறார்கள். become wicked. பயங்கர கொடியவர்களாய் And காணப்படுகிறார்கள். that is why அதனால தான் man reaps what he sows. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுக்கிறான். Galatians chapter 6 verse 7. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Galatians chapter 6 verse 7 says, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, what man sows he will reap. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான். Man has been sowing wickedness. மனிதன் இப்படிப்பட்ட கேடான காரியங்களை விதைத்துக் So what கொண்டிருக்கிறான். is the result? அதனுடைய விளைவு என்ன?
If you sow, நீங்கள் விதைப்பீர்கள் என்றால் something will grow. ஏதாவது ஒண்ணு வளர்ந்துதான் ஆகும். And that growth, அந்த வளர்ச்சி, if you sow wickedness, நாம் கேடான காரியங்களை விதைத்தோம் என்றால் is pestilence. அது கொள்ளை நோயாக மாறிவிடுகிறது. That is why this pestilence is happening in our country. அதனாலதான் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் நம் தேசத்தில் It காணப்படுகிறது. is not from God. அது தேவனிடத்திலிருந்து It is வரவில்லை. because of the iniquities of man. இது எல்லாம் மனிதனுடைய பாவங்களின் நிமித்தம் வருகிற மீறுதல்களின் நிமித்தம் வருகிற But will God eternally leave them like that? ஆனா ஆண்டவர் நித்தியத்துக்கும் இப்படியே விட்டு விடுவாரா? No, sir. இல்ல இல்ல இல்ல. My God is a loving God. என் தேவன் நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். He has given us a way out. அவர் நமக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். What is that way? அந்த வழி என்ன? That is the way this year, this month God is giving us a promise. ஆமென். அந்த வழியை தான் தேவன் இந்த மாதம் வாக்குத்தத்தமாக தேவன் தருகிறார். If my people, என் ஜனங்கள், who are bearing my name, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றார். ஹalleluya, சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. Turn to your neighbor and say, he is talking about you. உங்களை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பத்தி தான் சொல்றார். யாருங்க அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க? யாருங்க? And who are the people who are called by his name? நீங்களும் நானும் தான் அவருடைய பெயர் தரிக்கப்பட்டவங்க. You and me are the ones who hold his name on our ஆண்டவர் heads. சொல்றாரு, நீங்களும் நானும் ஜெபித்தோம்னா God says, and if you and me starts praying, ஆண்டவர் திரும்பி பார்க்க போறாரு. God is going to turn back and look at us. ஆண்டவர் திருப்பு முனையை கொண்டு வர போகிறார். And God is going to bring the turning point. This is the month of turnaround in Jesus. இந்த மாதம் திருப்பு முனையின் மாதமாய் இருக்க போகிறது. Isaiah 19 verse 22. ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Isaiah 19:22. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு, அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Somebody lift your hands and say amen. Amen. Somebody say he will heal. அவர் குணப்படுத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் குணமாக்குவார். He will heal. ரெண்டு தடவை பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது குணமாக்குவார். It's written here twice that he will heal. முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அடித்து குணமாக்குவார். Firstly he says I will strike them and heal them. இரண்டாவது சொல்றார் விண்ணப்பத்தை கேட்டு குணமாக்குவார். Secondly he says I will listen to their plea and heal them. எப்படியோ குணமானா சரி. Somehow he's going to heal us. Somebody said amen. Amen. யாராவது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. பக்கத்துல பார்த்து குணமாக்குவார். He will heal us. சொல்லுங்க, குணமாக்குவார். He will heal us. அவர் காயப்படுத்தினாலும் if he hurts also, அவர் குணமாக்குகிற தெய்வம். he is a God who heals us. How many of you want to say amen? Amen. Our God is a zealous God. நம் தேவன் வைராக்கியமுள்ள தேவனாய் He இருக்கிறார். is so zealous about his own people. அவருடைய சொந்த ஜனத்திற்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிறவராய் Will you இருக்கிறார். not do for your children? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க பண்ண மாட்டீங்களா? Will you not take care of them? உங்க பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்க மாட்டீர்களா? Isaiah 43 verse 7. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. Isaiah 43 verse 7, the Lord says, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். somebody lift your hands and say amen. Amen. என் மகிமைக்கென்று படைத்து. Amen. The Lord says, I have created for my glory. ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகிமைக்கென்று When உருவாக்கப்பட்டிருக்கிறவர். God has created you and me for his glory, நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய மகிமைக்காக அவர் சிருஷ்டித்து வைத்திருக்கும் பொழுது how will he let us go without glory? எப்படி அந்த மகிமை அற்று போக தேவன் செய்வார்? He will heal. அவர் சுகப்படுத்துவார். Somebody said amen. Amen. Psalm 33 verse 12 says, சங்கீதம் 33:12 இப்படியாக சொல்லுகிறது. Blessed is the nation whose God is the Lord, the people he choose for his inheritance. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. Somebody said amen. Hallelujah. Hallelujah. The Lord is mindful of his people. ஆண்டவர் அந்த ஜனங்களை நேசிக்கிறவர், விசாரிக்கிறவராய் இருக்கிறார். His people. அவருடைய ஜனங்கள். He says my people. அவர் சொல்லுகிறார் என் ஜனம். I created for my glory. என் மகிமைக்காக உருவாக்கப்பட்ட The ones என் who bear ஜனங்கள். my name. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட If they ஜனங்கள். call. அவர்கள் கூப்பிட்டார்கள் If என்றால். they call. அவங்க கூப்பிட்டாங்கன்னா. God is not looking for our government or our politicians.
நம்ம அரசாங்கத்தையோ நம்ம அரசியல்வாதியையோ தேவன் எதிர்பார்த்து கொண்டல்ல. He is expecting you and me to come. உங்களையும் என்னையும் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஐயா, ரட்சிக்கப்படாத நம்முடைய தலைவர்கள் கூப்பிடணும்னு எதிர்பார்க்கல, நம்ம கூப்பிட்டா போதும். கர்த்தர் தேசத்தை சுகமாக்க வல்லமை உள்ளவர். Amen. He wants us to call unto his name and he's going to heal the land. Don't think only if they change that change will come. அவங்க மாறினாதான் மாற்றம் வரும்னு சொல்லி யோசிக்காதீங்க. If we pray the change will come. நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த மாற்றம் வரும். Because our God is a prayer answering God. ஏன்னா நம் தேவன் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். We are created in his image. அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். We are created in his glory. அவருடைய மகிமையின் சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். And he is zealous about us. நம்மை குறித்து அவர் வைராக்கியம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். He will not let us down. அவர் ஒரு நாளும் நம்மை புறம்பே தள்ளுவதில்லை. He is our Abba Father. நாம் அப்பா பிதாவாக இருக்கிறார் அவர். John 10:29 says. யோவான் 10:29 இப்படியாக சொல்லுகிறது. John chapter 10 verse 29 says. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. Nobody can snatch you from the hand of God. Amen. சொல்லுங்க ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. Nobody can snatch you from the hand of God. ஒருவரும் தேவனுடைய கையிலிருந்து உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. It is like I am looking at my wife and saying nobody can snatch you from my hand. இப்படியாக நீங்க உங்க கணவனை பார்த்து சொல்ல யாரும் உங்களை என் கையில இருந்து பிரிக்க முடியாது. பாருங்க, அவங்க சொல்லும் போதே அவங்க கண்ணுல பாத்தீங்களா, யாரும் அப்படின்னு சொல்லும் போதே எவ்வளவு ஒரு பொசசிவா இருக்கிறாங்க பாத்தீங்களா. அது வைராக்கியம். அதான் அந்த வைராக்கியத்தை நான் தப்பா சொல்லல. See, there's a sense of belonging, there's a sense of possessiveness. இது என்னுடையது. Amen. You can see it in her eyes. She says with that sense of the love, he is mine. Nobody can snatch. That's the kind of love God has for you. Amen. இப்படிப்பட்ட அன்பு தான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒருவரும் உங்களை என் கைகளிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. Amen. You see, that possessiveness God has over your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையின் மேல் வைத்திருக்கிற அந்த வைராக்கியம். He owns you. அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். You pray, I will do it. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் செய்து விடுவேன். He does not put condition. He says just turn to me and pray. அவர் சொல்லுகிற ஒரே காரியம், நீங்கள் என் பக்கம் திரும்பி என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. Are you ready to pray? நீங்க ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? If you are ready to pray this month, இந்த மாதம் நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் God will remove corona from India. இந்திய தேசத்திலிருந்து தேவன் கொரோனாவை அழித்து விடுவார். Somebody lift your hands and say amen. Amen. I want to speak to you about 4 kinds of healing God is going to bring in the nation and in your life. தேசத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் செய்ய போகிற 4 குணமாக்குதலை குறித்து. 4 healings I'm going to speak to you now. 4 kinds of healing that God wants to bring in your life and in the nation. உங்க வாழ்க்கையிலும் தேசத்திலும் தேவன் செய்ய இருக்கிற 4 காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன். Let's turn our Bible to Hosea chapter 14 verse 4. ஹோசியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. I will heal their apostasy. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். There is a translation which speaks the word apostasy. Apostasy என்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல காணப்படுகிறது. Do you know what is the meaning of apostasy? அதற்கான அர்த்தம் என்னவென்று தெரியுமா? An act of refusing to continue, தொடர்ந்து செய்வதற்கு மறுக்கிற ஒரு காரியம். refusing to obey, கீழ்ப்படிகிறதற்கு மறுக்கிற காரியம். refusing to follow the faith, விசுவாச பயணத்துல செல்லாதபடி தடுத்து நிறுத்துகிற காரியம். விடுறது, புறக்கணிக்கிற காரியம். abandonment of a previous loyalty. முன்பாக உண்மையா இருந்திருப்பாங்க, அதை விட்டு விலகிறது. The problem with this generation is this.
இந்த சந்ததியிலே காணப்படுகிற பிரச்சனை இதுதான். Why is divorce happening? ஏன் இப்படியாக விவாகரத்துகள் நடைபெறுகிறது? Why are people jumping from jobs? ஏன் ஜனங்கள் பல வேலைகளை மாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள்? Apostasy. Apostasy என்கிற காரியத்தை They நிமித்தம் just don't want to continue faithfully. தொடர்ந்து விசுவாசமாய் அந்த காரியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு பிரியமில்லை. There was a time even in the private sector people will join a company and will grow old in the company. ஒரு கம்பெனியிலே அவர்கள் இப்படியாக சேருவார்கள். அந்த கம்பெனியிலேயே வேலை செய்து வயதாகிற வரைக்கும் அந்த கம்பெனிக்கு உண்மையாக இருக்கிற நாட்கள் இருந்தது. But today in software, ஆனா இன்றைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் when you get 1 year experience, ஒரு வருட உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தவுடன் the next company comes and give you more, this guys jump away. அடுத்த கம்பெனி நிறைய ஆஃபர் பண்ணாங்கன்னா உடனே இந்த கம்பெனில இருந்து அடுத்த கம்பெனிக்கு மாறி விடுகிறார்கள். There is no loyalty. அந்த இடத்துல லாயல்டி உண்மையே காணப்படவில்லை. After 10 years of marriage, 10 வருடம் கல்யாணத்திற்கு அப்புறம் see a small girl, சின்ன பெண்ணை பார்த்தவுடன் தன் மனைவியை விட வயதுல சின்ன பெண்ணை பார்த்த உடனே காதல்ல விழுகிறது, மனைவியை விட்டு துரோகம் பண்றது, பிள்ளைகள் நடுத்தருவில் விடுறது. Apostasy. Apostasy என்கிற காரியம் நடைபெறுகிறது. People are abandoning their faithfulness. ஜனங்கள் தங்கள் விசுவாசத்தையும் உண்மையையும் விட்டு விடுகிறார்கள். The Lord says, ஆண்டவர் சொல்கிறார், I am going to heal that attitude. நான் உங்களுடைய சீர்கேடுகளை குணப்படுத்த போகிறேன். இத புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. சாதாரணமான ஒரு செய்தி கொடுக்கல, ஆழமா கர்த்தர்ட்ட கேட்டு இந்த செய்தியை கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய தேசத்துக்கு தேவை சீர்கேடுகள் குணமானால் வியாதிகள் குணமாகிவிடும். Amen. If the waywardness is healed, every disease will be healed from our land. அரசியல்வாதிகள், The politicians, என்ன செய்ய வேண்டும்? what should they do? ஜனங்களை ஏமாற்ற கூடாது. They should not cheat the people. அவர்கள் ஒரு பிரமாணம் எடுத்திருக்கிறார்கள். They have taken an oath. சுயநலம் இல்லாமல் ஜனத்துக்கு சேவை செய்வேன் என்று சொல்லி. Selflessly I will serve the people. அதை விட்டு பின்வாங்கி போன அவருடைய சீர்கேட்டை கர்த்தர் குணமாக்குவாராக. Amen. God will heal their waywardness. அரசாங்க பணியில இருக்கிறவர்கள், The people who are working, the government officials, எப்படி ரெம்டெசிவிர்ன்ற மருந்த கள்ளச்சந்தையில ஒரு டாக்டரால விற்க முடியும்? how can a doctor give those medicines in a black market? உயிர் காக்கிறதுக்காக அந்த மருந்தை தேடி லைன்ல நின்னு, எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படியாவது ஒன்னு வாங்கிட்டு போயிடணும்னு லைன்ல நிக்கிறாங்களே, அவங்களுக்கு கொடுக்காம வெளியே கொண்டு போய் சந்தையில 20,000 ரூபாய்க்கு வித்து அந்த காசை கொண்டு வந்து உன் வீட்டுல உன் பிள்ளைங்க கொடுத்தா உன் பிள்ளைங்க உயிரோடு இருக்குமா? That's the problem with the society. இந்த சமுதாயத்தின் பிரச்சனை இதுதான். Everything சீர்கேடாக இருக்கிறது. எல்லாமே everything has gone topsy turvy. எல்லாமே தலை கீழாக காணப்படுகிறது. The Lord wants to say, ஆண்டவர் சொல்ல விரும்புகிற I காரியம் am going to என்னவென்றால், heal that attitude first. நான் முதலாவதாக அந்த எண்ணத்தை குணப்படுத்த போகிறேன். Somebody said amen. Amen. Turn to your neighbor and say, we need more love. நமக்கு இன்னும் அன்பு தேவைப்படுகிறது. சொல்லுங்க ஆமென். Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்பு தேவை. We need more love. என்ன மாதிரி அன்பு தேவை? You know what kind of love we need? கிறிஸ்துவின் அன்பு தேவை. Amen. We need Christ-like love. சுயநலமற்ற அன்பு தேவை. We need the selfless love. மற்றவர்கள் மேல கரிசனை உள்ள அன்பு தேவை. We need a compassionate love for others. சிலுவையில தொங்கும்போது கூட, Even when he was dying on the cross, தன்னுடைய தாயை பார்த்து சொன்னா, அதோ உன் மகன் சொன்னாரு. he looked at his mother and said, this is your son. மகனே அதோ உன் தாயின்னு சொல்லி பொறுப்பு கொடுத்துட்டு போனாரு. He looked at the son and said, this is your mother and take care of all the responsibility. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, God is looking at you and telling, I am a responsible God. நான் ஒரு பொறுப்புள்ள தேவனாய் இருக்கிறேன். I can heal you. நான் உங்களை குணப்படுத்த But முடியும். you need to come back from your backsliding. ஆனா நீங்க எல்லா சீர்கேடு பின்மாற்றத்திலிருந்து திரும்ப என்கிட்ட வர வேண்டும். How many of you want to say amen to that? Amen. The Bible has many instances where God has healed people when they turned from the backsliding. அந்த பின்மாற்றத்திலிருந்து ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது வேதாகமத்தில் அநேக இடங்களில் தேவன் சுகப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். In Numbers chapter 12,
என்னாகமம் 12ஆம் அதிகாரம் in verse 13. 13ஆம் வசனத்தில் Man of God Moses cries out to God, மோசே தேவரை நோக்கி கதறி கொண்டிருக்கிறார். heal my sister, Lord. என் சகோதரியை குணப்படுத்தும் ஆண்டவரே. What is the problem with Miriam? மீரியாமோட என்ன பிரச்சனை அந்த இடத்துல? She spoke against the man of God. தேவ மனிதனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். She spoke against the man of God and God got angry. தேவனுடைய மனிதனுக்கு விரோதமாக பேசினது நிமித்தம் தேவனுக்கு மிகுந்த கோபம் உண்டது. She spoke against his own brother. சொந்த சகோதரருக்கு விரோதமாக பேசுகிறார். அவன் உங்களுடைய சகோதரனாய் அல்லது கணவனாய் இருக்கலாம், ஆனா நீங்க பேசுறது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். He can be your brother or your husband, but you are speaking against the anointed man of God. God becomes zealous. கர்த்தர் வைராக்கியம் உள்ளவனாய் He காணப்படுகிறார். looks at Miriam and says, மீரியாமை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், how dare you speak against Moses? என்ன தைரியம் உனக்கு என் தாசனை பார்த்து நீ How பேசுகிறாய் என்று. dare you speak against my children? என்னுடைய பிள்ளைகளை குறித்து எவ்வளவு தைரியமா இப்படி நீ பேசுகிறாய். I believe the second wave is a judgment on India. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இரண்டாவது அலையானது இந்திய தேசத்தின் மேல் வந்திருக்கிற நியாய தீர்ப்பாக இருக்கிறது. Because India has been persecuting the church. ஏனா இந்திய தேசம் சபைகளை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. Even now churches are destroyed in Uttar Pradesh. உத்தர பிரதேஷ்ல இப்ப கூட பாத்தீங்கன்னா சபைகள் மிகவும் உபத்திரவப்படுகிறார்கள். Hey, people are dying. ஜனங்கள் மரித்து And கொண்டிருக்கிறார்கள். you want to target Christians? ஆனா நீங்க கிறிஸ்தவர்களை குறிவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். You want to build your ulterior motives? நீங்க நினைக்கிற எண்ணங்களை காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். People are dying. ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். And you want to persecute the church? ஆனா நீங்கள் சபையை துன்புறுத்த வேண்டும் என்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். Today India is a shame before the whole world. முழு உலகத்திற்கு முன்பாக இந்தியா வெட்கப்பட்டு நிக்கிற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. Why this has happened? ஏன் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? Because we are persecuting the church. ஏனா நாம் சபையை துன்புறுத்தி கொண்டிருக்கிறோம். When Saul was persecuting the church, சவுல் சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது Jesus appeared and said, இயேசு அந்த இடத்துல காட்சியளித்து சொல்லுகிறார், you are persecuting me. நீ என்னை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறாய். You are hurting me. நீ என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். When you touch the man of God, நீ தேவனுடைய மனிதனை தொடும் பொழுது the Lord's anger will burn in the land. தேவனுடைய கோபாக்கனை தேசத்தின் மேல் பற்றி எரிகிறதை நான் பார்க்க Why முடியும். Egypt went through the destruction? ஏன் எகிப்து அந்த அழிவுக்குள் கடந்து சென்றது? Because they decided that these people Israel are growing, we have to control them. ஏன்னா அவங்க பார்த்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமாக வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறாங்க, இவர்களை எப்படியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒடுக்க வேண்டும் என்று. When they wanted to cripple them, அவங்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது, that's when God said, I will send the pestilence. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நான் அந்த வாதையை அனுப்புவேன் என்று தேவன் அனுப்பினார். I believe the season of the pestilence is going to be over. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாதையின் காலம் முடிவடைகிறது. God is going to send a healing upon the land. ஆண்டவர் தேசத்தின் மேல் ஒரு சுகமளிக்கிற வல்லமையை Churches are going to flourish. சபைகள் செழிக்க போகிறது. Churches are going to increase. சபைகள் பெருக்கமடைய போகிறது. God will bring people who love everybody. கர்த்தர் ஜனங்களை எல்லாராலும் நேசிக்கப்படுகிற ஜனங்களை தேவன் கொண்டு வர போகிறார். Good leaders are coming. நல்ல தலைவர்கள் வருகிறார்கள். India will be a peaceful land. இந்தியா ஒரு சமாதானத்தின் தேசமாக மாற போகிறது. Somebody lift your hands and say amen. Amen. Backsliding India. பின்மாற்றத்திற்குள் கடந்து செல்லுகிற இந்தியா. Come back. திரும்பி வா. Number 2. இரண்டாவதாக, there is a healing for the land from the curse. சாபத்திலிருந்து இந்த தேசத்திற்கு ஒரு சுகம் தேவை. The second kind of healing இரண்டாவது விதமான சுகம் என்னவென்றால் is healing from the curse. இந்த சாபத்திலிருந்து ஒரு சுகம் தேவைப்படுகிறது. Listen, there is a healing of the wound, there is a healing of the curse. காயத்திலிருந்து சுகம் பெற்றுக்கொள்வது ஒன்று, ஆனா சாபத்திலிருந்து சுகம் பெற்றுக்கொள்கிறது வேறு. Wounds are visible, curse is invisible. காயம் வெளியே தெரியும், சாபம் தெரியாது. Curse is invisible,
wound is visible. காயம் நன்றாக தெரியும், ஆனா சாபம் வெளியே தெரியவே தெரியாது. In 2 Kings chapter 2, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் verse 19 to 22, வசனங்கள் 19 இருந்து 22 வரையில் வாசிப்போம் என்றால், பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. somebody said amen. Amen. அந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. Amen. That water was healed. உங்க குடும்பம் ஆரோக்கியமாயிற்று. Your family will be healed. உங்க வீடு ஆரோக்கியமாயிற்று. Your house will be நான் healed. தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க வீட்ல ஒரு ஆரோக்கியம் வருகிறது. Prophetically I speak, a healing is உங்க coming into வீட்ல your இருக்கிற house. சாபம் நீங்குகிறது. Every curse is being gone from your house. நிலம் நல்ல நிலம், The land is a good land, ஆனா தண்ணீர் பாழாய் but the இருக்கிறது. water was bad. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. Listen carefully. உலகத்திலேயே ரொம்ப தூய்மையா இருக்க வேண்டியது தண்ணீர் தான். In this whole world, the water has to be very pure. The purity of the water is the blessing of the land. இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் தூய்மையான தண்ணீர் தான். Water is the most purest form of anything you can find in the earth. இந்த உலகத்துல, இந்த பூமியில காணப்படுகிற எந்த காரியத்தை காட்டிலும் தண்ணியானது ஒரு தூய்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. But when the water is bad, ஆனா தண்ணி கெட்டு போகும்பொழுது, on your head God has to always keep blessing. உங்க தலையின் மேல் எப்பொழுதுமே ஆசீர்வாதம் தங்க But வேண்டும். because of the sins of your forefathers, ஆனா உங்கள் முன்னோர்களின் தலைமுறையில செய்யப்பட்ட பாவங்களின் if நிமித்தம் there is a curse that comes against அந்த சாபம் நம் தலையில் வருகிறது. you, you will not get a blessing. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள You முடியாது. need a healing. உங்களுக்கு ஒரு சுகம் தேவைப்படுகிறது. Somebody lift your hands and say amen. Amen. Turn to your neighbor and say curse. சாபம், Curse. சாபம், Curse will bring disease. சாபம் வியாதிகளை கொண்டு வரும். Do you know many of the diseases that we have, நமக்குள்ள இருக்கிற அநேக வியாதிகளுக்கு காரணம் என்னவென்றால், especially diabetes, சர்க்கரை வியாதி, thyroid, தைராய்டு பிரச்சனைகள், kidney problem, கிட்னி கல்லீரல் heart பிரச்சனைகள், diseases, இருதய நோய்கள், these are all because of the hereditary, which is a curse. இது எல்லாம் தலைமுறை தோறும் வருகிற சாபங்களின் ஒரு If அடையாளமாக the father இருக்கிறது. has, the son has. அப்பா கிட்ட இருந்தா மகன் கிட்ட Mother வருகிறது. has, the daughter has. அம்மா கிட்ட இருந்தா அது பெண்ணுக்கும் வருகிறது. Fibroid, polycystic ovaries. PCOD, All these things are a curse. எல்லாமே ஒரு சாபமாக But காணப்படுகிறது. today the Lord says, ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், I am healing the curse. நான் அந்த சாபத்தை குணப்படுத்துகிறேன். Somebody lift your hands and say amen. ஆமென். My question is என் கேள்வி இதுதான். that the prophet asked to bring a bowl, அந்த தீர்க்கதரிசி ஒரு கிண்ணத்தை கொண்டு வர சொல்லுகிறார். not an ordinary bowl. ஒரு சாதாரண கிண்ணம் It's அல்ல, a new bowl. அது ஒரு புதிய கிண்ணத்தை கொண்டு வர Today சொல்லுகிறார். God wants to tell you, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் you have to என்னவென்றால், become a new creation. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். If you become a new creation, நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறும் பொழுது God is going to add flavor, salt into it. கர்த்தர் அதற்குள்ள ருசிகரமான உப்பை சேர்க்க போகிறார். I feel that the anointing is the salt. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், அபிஷேகம் தான் அந்த சாரம். Anything which is not tasty, ஏதாவது ஒரு டேஸ்டா இல்ல, ருசியாக just இல்லாம a இருக்கிற pinch of பொருள், salt ஒரு சொட்டு உப்பு அதுல சேர்த்தீர்கள் will என்றால் turn it into a very tasty food. அத நல்ல ருசிகரமான ஒரு பதார்த்தமாய் அதை When the மாற்றுகிறது. Holy Spirit comes upon us, joy fills our heart. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கும் பொழுது இருதயத்தை சந்தோஷத்தினால் The நிரப்புகிறார். Holy Spirit wants to destroy the curse in your life. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கை மேல் இருக்கிற சாபத்தை முறிக்க How many of you விரும்புகிறார். want to say amen to it? ஆமென். Somebody turn to your neighbor and say the Holy Spirit is coming. பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்று சொல்லலாமா? So what he was trying to do, அவர் என்ன செய்ய விரும்பினார் he was என்றால், cancelling the curse. அந்த சாபத்தை அவர் ரத்து செய்து கொண்டிருக்கிறார். Today
Today we are going to cancel the curse. இன்றைக்கு நாம் அந்த சாபத்தை ரத்து செய்ய In the போகிறோம். mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள We நாமத்தில் cancel the curse on every family. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபத்தை நாங்கள் கேன்சல் பண்ணி Every சொல்கிறோம். curse on wombs we cancel it. எல்லா கர்ப்பத்தின் மேல் இருக்கிற சாபங்களை கேன்சல் பண்ணி You will சொல்கிறோம். bear a child. நீங்கள் பிள்ளைகளை பெறுவீர்கள். You will get married. கண்டிப்பாக திருமணம் நடைபெற You போகிறது. will come out of debts. எல்லா கடன்ல இருந்து வெளியே வர போகிறீர்கள். ஆண்டவர் சொல்றார், சாபங்களை நான் உடைக்க போறேன். God is saying, I'm breaking every கடன்ல curse. இருந்து வெளியே வர போறீங்க. And you're going to come out of every debt. தடைகளை நான் நீக்கி போட போகிறேன். I am breaking every barrier. So many years you were under the yoke. பல வருடம் இந்த நுகத்திற்கு கீழ் காணப்பட்டீர்கள். I am breaking the yoke. நான் அந்த நுகத்தை உடைக்கிறேன். You are going to be free. நீங்கள் விடுதலையாய் இருக்க போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Somebody said hallelujah. Hallelujah. Poverty is a curse. வறுமை ஒரு சாபம். Disease is also a curse. வியாதியும் ஒரு சாபம். Loss of peace is a curse. சமாதான இன்மை ஒரு சாபம். Neighbors fighting against you is a curse. உங்கள் அண்டை வீட்டார் உங்களோட சண்டை போடுகிறது ஒரு சாபம். All these things the Israelites they handled. இந்த எல்லா காரியங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு நேர்ந்தது. The water that they drank was a curse. அந்த தண்ணீர் அவர்கள் பருகின தண்ணீர் சாபமாய் இருந்தது. But the prophet, ஆனா அந்த தீர்க்கதரிசி when he did something prophetically, அவர் தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை செய்த பொழுது, now don't come and tell me why should Elisha do like this, why should he take the salt? என்கிட்ட வந்து நீங்க கேட்காதீங்க ஏன் அவர் உப்பை எடுத்து இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி கேட்காதீங்க. And don't come and ask me, can I take some salt and go and do it? நான் உப்பை கொண்டு போய் நான் அப்படி செய்யட்டுமான்னு என்கிட்ட வந்து கேட்க வேண்டாம். It is something that the Lord told the prophet, under the unction he did it, God healed the land. Amen. ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த நேரத்துல சொல்லப்பட்ட காரியத்தை அவர் செய்தார். தேசத்தை தேவன் சுகப்படுத்தினார். God told me, go and blow the trumpet, I will bring the change. I did it, God has done it. Amen. ஆண்டவர் சொன்னார், நீ போய் எக்காளத்தை ஊது என்று சொல்லி நான் போய் அந்த காரியத்தை செய்தேன். அந்த மாற்றத்தை தேவன் கொண்டு வந்தார். You just have to obey God. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். God will turn the curse into a blessing. கர்த்தர் எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். Hallelujah. Hallelujah. Today God says, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், remove all the idols from your house. உங்க வீட்டில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் விலக்கி விடுங்கள் என்று. All the talismans and all the தகடு, all that lighting, all that candle, remove it. எல்லா கேண்டில், அந்த தகடு, மந்திரித்த தாயத்துகள், தகடுகள் எல்லாவற்றையும் உங்க வீட்டை விட்டு விலக்கி போடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Because God wants to bring a blessing into the family. ஏனா உங்க குடும்பத்திற்குள் தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். Jesus wants to come inside your life. இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வர விரும்புகிறார். Number 1, I said healing the apostasy. முதலாவதாக நான் சொன்னேன், பின்மாற்றத்திலிருந்து சீர்கேடிலிருந்து உங்களை சுகப்படுத்தி தேவன் கொண்டு வர போகிறார். Number 2, healing the curse. இரண்டாவதாக சாபத்திலிருந்து ஒரு சுகம். Number 3, healing of the wounds. மூன்றாவதாக காயங்களிலிருந்து சுகம். Healing of the wounds. காயங்களை சுகப்படுத்துகிறது. Many people smile outside, பல பேர் வெளியே சிரிக்கிறார்கள், but inside their heart there are wounds. ஆனா இருதயத்திற்குள் உள்ளான காயம் காணப்படுகிறது. The wounds are not visible of the heart. அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த உள்ளான காயம் வெளியே தெரிவதில்லை. I don't know how many of you are having wounds which are inside adikayam. Amen. The inner wounds which is inside your heart. In Lamentations chapter 2 verse 13, புலம்பல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார்? Hallelujah. Hallelujah. Somebody lift your hands and say amen. Amen. The Bible says your wound is as deep as the sea. வேதம் சொல்லுகிறது சமுத்திரத்தை போல் ஆழமாக உன் காயம் Do காணப்படுகிறது. you know how deep is the sea? அந்த சமுத்திரம் எவ்வளவு ஆழம் என்று தெரியுமா? They say you can put 8 Everest in the deepest portion of the sea. இந்த கடலுக்குள்ள 8
8 எவரெஸ்ட் மலைகளை நீங்கள் போட முடியும், அவ்வளவு ஆழம் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். Oh my God. உலகத்திலேயே ஹையஸ்டான மவுண்டன் எவரெஸ்ட், அது மாதிரி 8 எவரெஸ்ட தண்ணிக்குள்ள போடுற அளவுக்கு தண்ணீருக்குள்ள ஆழம் இருக்குதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க காயம் எவ்வளோ ஆழமா இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். Amen. God is telling, see how deep the wounds are there inside you. If you have a small, abrasion, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சராய்ப்பு பட்டுச்சுன்னா you put Bernal, நீங்க பர்னால் போடலாம், Soframycin skin cream. Soframycin skin cream போடலாம். These are things I know I am saying. Nepa sulfate, small, you'll put the powder, no? நேபா சல்ஃபேட் பவுடர் போடலாம். So these things are now superficial. இது எல்லாமே இந்த சருமத்திற்கு மேலே காணப்படுகிறது. Easily it will get healed within a week. அது சீக்கிரம் ஒரு வாரத்திலேயே அது சுகமாய் விடும். What about the wounds inside? உள்ளுக்குள் இருக்கிற உள் காயங்கள் என்ன? When the doctor operates you, டாக்டர் உங்களை ஆபரேஷன் செய்யும் when the பொழுது, doctor does a C-section, சிசரியன் பண்ணும் பொழுது, do you think it heals in one day? அது ஒரே நாள்ல அந்த காயம் மாறி It விடுகிறதா? takes time. இல்ல, அது நேரம் எடுக்கிறது. Some of you சில பேர் have gone through some hurts பயங்கரமான காயங்களுக்குள்ள வேதனைக்குள்ள and you கடந்து never got செல்கிறீங்க. healed. நீங்க அந்த காயத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. Your wound is still fresh. உங்க காயம் அப்படியே பச்சையாகவே இருக்கிறது. Today God wants to let you know, இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற I காரியம், am going to heal the inner wound. நான் உங்களுடைய உள் காயங்களை சுகப்படுத்த போகிறேன். Somebody lift your hands and say amen. ஆமென். Hallelujah. 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 கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, பிரணவைத்தியனும் இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? Is there not balm of Gilead? கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ? Is there not a doctor? ரண வைத்தியன் இல்லையோ? Why my daughter is not healed? பின்ன ஏன் என் குமாரத்தி சொஸ்தமடையாமல் Because the இருக்கிறார்? daughter does not want to be healed. ஏனா அந்த மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. மகளே, ஏமா உனக்கு சுகமாக விரும்பல? Daughter, why are you not healed? நான் அவனையே நினைச்சுக்கினே இருப்பேன். Because I'm always thinking about him. அவன் போயிட்டானே, He left me and அவன் went. தான் உனக்கு கிடையாது, அவன் வேற ஒருத்தியுடைய புருஷன். He is not for you. He நீ is somebody ஏன் else's அவனுக்காக husband. உன்னை குத்திட்டு இருக்கிற? Why are you piercing yourself for him? என் காயம் என் காயம் என் காயம், நீ அப்படியே தான் இருப்ப வாழ்க்கை ஃபுல்லா. And you say my wound and you just stay like that. Some people love their wounds. சில பேர் அவங்க காயங்களை ரொம்ப நேசிக்கிறார்கள். They are so proud about their wounds. அத பத்தி பயங்கர பெருமையாகவும் All my பேசுகிறார்கள். family hate me. என் முழு குடும்பமும் என்ன வெறுக்கிறார்கள். Nobody is for me. யாருமே என் பக்கம் இல்ல. My husband doesn't care for me. என் கணவன் என்ன My நேசிக்கிறது இல்ல. children don't love me. என் பிள்ளைங்க என்ன நேசிக்கிறது இல்ல. எனக்கு ஒரு அம்மா லெட்டர் எழுதுவாங்க. One lady, she'll write a letter to me. எல்லாரும் என்ன வெறுக்கறாங்க. Everyone hates me. என் புருஷன் என்ன பார்த்தாலே பயங்கரமா காம விகாரமா பார்க்கறாரு. The very look of my husband is very lustful. என் பிள்ளைங்க என்ன எரிச்சலா பார்க்கறாங்க. My children also don't like me. என் பொண்ணு என்ன அருவருப்பா பார்க்கறா. My daughter, she doesn't like me. நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? I don't know why I am still. எல்லாரும் எதிரியா பார்த்துக்கிட்டே காயப்பட்டுக்கிட்டே ஐயோ நான் இப்படி. சில பேருக்கு சுகமாகணும், குணமாகணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையே கிடையாது. அவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனையோட தான் இருக்கணும். புருஷனை மனைவியை பிரச்சனையாவே பார்க்கணும், பிள்ளைகளை எதிரியாவே பார்க்கணும், அந்த கூட பிறந்தவங்களை என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்கன்ற மாதிரியே பார்க்கணும். யாரோடையும் அன்பார்ந்தவுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் காயத்தை நான் குணமாக்குறேன். Amen. Lord is looking at you and telling, I'm going to heal your wounds. 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தையை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு உன் சொந்த சகோதரத்துல பேசாம இருக்கிறியா? Why are you still remembering the words you spoke 10 years back, and because of that you're not speaking with your own brother? பேசி விட்டு பாருங்க, மன விட்டு பேசுங்க, உங்க அல்சரை கர்த்தர் இன்னைக்கு சுகமாக்குவார். Amen. Just open up and speak with him. God will heal your ulcer immediately. Somebody lift your hands and say amen. Amen. So many people are confessing on the deathbed. நிறைய பேர் மரண படுக்கையில இப்படியாக வாக்குமூலம் தந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இப்போ இந்த கோவிட்ல நிறைய ஐசியூ பேஷண்ட்ஸ் கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி டாக்டரை கூப்பிட்டு, நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன்,
தயவு செய்து இதை சொல்லுங்க. ஒரு ஆள் அப்படிதான் கூப்பிட்டு, கோவிட் பேஷண்ட், என் தம்பிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், என் தம்பிக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நான் அவனுடைய அபகரிச்சதுனால தான் எனக்கு இந்த தண்டனை, என் தம்பி எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த சொத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு செத்துட்டாராம். Many people confess all these things in the deathbed when they are dying in COVID. They say, I have done this to my brother. Please, I am asking forgiveness. Please search for my brother and give this blessing to him. We are living in a perishing world. நாம் அழிந்து போகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Don't live with the wounds. காயங்களோடு நீங்கள் தயவு செய்து வாழ வேண்டாம். Today, take a decision to be healed. இன்றைக்கு சுகமாக்க வேண்டும் என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். Hallelujah. Somebody said amen. Amen. The problem is, பிரச்சனை என்னவென்றால், you were searching for the remedy in the wrong place. நீங்க தவறான இடத்துல அதற்கான மருந்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். You are searching for that person, this person to come and heal you. நீங்க அந்த நபரோ இந்த நபர் என்ன வந்து சுகப்படுத்துவார் என்று தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். Hosea chapter 5 verse 13 says, எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசீரியன் அண்டைக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமல் போயிற்று. the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், because you sought the world, நீ உலகத்தை தேடினது you நிமித்தம் are not able to be healed. உனக்கு அந்த சுகம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Turn to me, I will heal you. என் அண்டை திரும்பி வா, நான் உன்னை சுகப்படுத்துகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. Jeremiah 17:14. எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Jeremiah cries out to the Lord, எரேமியா தேவனிடத்திலிருந்து அழுது இப்படியாக heal சொல்லுகிறார், me Lord and I will be healed. ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்கப்பா, நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன். Save me and I will be saved. அப்பா என்னை ரட்சியும், அப்பொழுது நான் For you ரட்சிக்கப்படுவேன். are the one I praise. தேவரீரே என் துதி. Somebody lift your hands and say amen. ஆமென். I believe the Lord is going to heal the deep wounds in your heart. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா அடி உள் காயங்களை தேவன் சுகப்படுத்த Hosea போகிறார். chapter 6 verse 1. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. God is going to heal your wounds. கர்த்தர் உங்கள் எல்லா காயங்களை சுகப்படுத்த போகிறார். Number 4. நான்காவதாக, God is going to heal our land and bring restoration. கர்த்தர் நம் தேசத்தை சுகப்படுத்தி எல்லா மறுசீரமைப்பை தேவன் கொண்டு வர போகிறார். ஆண்டவர் தேசத்தை சுகமாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். Amen. God is going to heal the land and bless the நம்ம land. தேசத்தை ஆசீர்வாதமா மாத்த And போறாரு. God is going to change our land into a blessing. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. நான் ஆணித்தரமா விசுவாசிக்கிறேன். I wholeheartedly I believe இந்த பெந்தேகோஸ்தே மாதத்துல in this month of Pentecost, நம்ம எல்லாரும் ஆவியில நிரம்பும்போது when we all get filled in the Spirit, ஆவியானவர் இறங்கி வந்து amen, when the fullness of the Holy Spirit comes ரூவா down, காற்று ரிலீஸ் பண்ணி and when He releases the Ruach breath of மாற்றங்களை God, தேசத்தில் கொண்டு வர போகிறார். He is going to bring big changes in our nation. Listen very very carefully. கவனமாக கேளுங்க. This is the prophetic word for our nation. நம் தேசத்துக்கான தீர்க்க தரிசன This is the வார்த்தை. prophetic word for Tamil Nadu. தமிழ்நாடுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. This is the prophetic word for the city that you are living in. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்திற்கான தீர்க்க தரிசன வார்த்தை. Today you are seeing dead bodies. இன்றைக்கு மரித்த சடலங்களை பார்த்து Tomorrow கொண்டிருக்கிறீர்கள். you will see saved souls. நாளைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் பார்க்க போகிறீர்கள். Today you are seeing hospitals filled. இன்றைக்கு எல்லா ஆஸ்பத்திரிகளும் நிரம்பி இருக்கிறதை Tomorrow you will காண்கிறீர்கள். see churches filled. நாளைய தினத்துல ஆலயங்கள் நிரம்பி The வழிகிறதை Lord காண்பீர்கள். says, call unto me. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, I will answer. நான் பதில் I தருவேன். will reveal unsearchable things. எல்லா மறை பொருள்களை நான் வெளிப்படுத்துவேன். Turn with me to Jeremiah chapter 33. எரேமியா 33ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் We கொள்ளுவோம். start reading from verse 3. 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். This is the word of the Lord that comes to the second time to Jeremiah. இரண்டாவது தடவையாக எரேமியாக்கு வருகிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. And the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், the second time, இரண்டாவது விசை ஆண்டவர் call to சொல்லுகிறார், me, என்னை நோக்கி கூப்பிடு, and I will declare things which are unsearchable. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, And he says, அவர் சொல்லுகிறார் 5 and 6. 5ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும், வாசிங்க. இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே, என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே
அவர்கள் கல்தேயரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் But I, the Lord says, but I சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி I will bring health and healing to it. அவர்களை குணமாக்கி I will heal my people. அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் I will give them abundant peace. சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். I will give them security. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஹalleluya சொல்றீங்களா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் ஜனங்கள் இன்றைக்கு அவருடைய வீடுகளை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். My people's houses are being spoiled today. There are dead bodies everywhere. மரித்த சடலங்கள் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், nevertheless, இனி அப்படி நடைபெறுவதில்லை. from now, இப்போதிலிருந்து அது நடைபெறுவதில்லை. Jeremiah 33 is a turning point chapter. எரேமியா 33ஆம் அதிகாரம் ஒரு திருப்பு முனையின் அதிகாரமாய் காணப்படுகிறது. And the turning point verse, அந்த திருப்பு முனையான வசனமானது, nevertheless I will bring health and healing to it. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி, நீ எவ்வளவுனா கேடுகெட்டத்தனமா இரு, ஆனா நான் உனக்கு சௌக்கியத்தை வர பண்ண போறேன். Amen. But God says, I will bring healing and health unto you. Call unto me. என்னை நோக்கி கூப்பிடு. I will reveal unsearchable things. அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை நான் விவரிப்பேன். Vaccination will be revealed. எல்லா வேக்சினேஷனும் வெளிப்படும். God will give the remedy. கர்த்தர் அதற்கான தீர்வை தரப்போகிறார். Medicines are going to come. எல்லா மெடிசன் மருந்துகளும் வரப்போகிறது. God's blood is the greatest medicine. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் விலையேற பெற்ற மருந்து. Jesus is the answer. இயேசு தான் அதற்கு பதில். And he says, I will heal you. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை குணப்படுத்த போகிறேன். Hallelujah. Hallelujah. Somebody said hallelujah. Hallelujah. If you read verse 8 and 9, 8ஆம் 9ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி I will சுத்திகரித்து, sanctify them. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். I will forgive them. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்த்து உலகமே பயந்து நடுங்க போகிறது. Amen. The whole world is going to tremble by seeing you how God has blessed you. நான் அர்த்த சத்தமா ஆமென் சொல்லிருப்பேன். Amen. எழும்பி நிக்கலாமா? Can we all rise up and stand? The Lord says, I am going to bring a season of rebuilding. ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பமாக கட்டி எழுப்புகிற ஒரு காலகட்டத்திற்குள் நான் உங்களை நடத்தி செல்ல போகிறேன். I am going to bring a rebuilding. நான் ஒரு பெரிய கட்டி எழுப்புதலை கொண்டு வர போகிறேன். I know for sure today morning God is speaking with you. எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God has prophetically spoken to you. கர்த்தர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக உங்களிடம் பேசிவிட்டார். The Lord's touch upon your life is coming right now. தேவனுடைய தொடுதல் உங்கள் வாழ்க்கையின் மேல் இப்பொழுது இறங்கி வருகிறது. And God wants to make a covenant. கர்த்தர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். How are you going to be healed? நீங்க எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? By his stripes we are healed. அவருடைய தழும்புகளினால் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். Isaiah 53:5 says. ஏசாயா 53 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Isaiah 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். His wounds. அவருடைய காயங்கள். That means he was wounded. அவர் காயப்பட்டார். His wound will heal your wound. அவர் காயம் உங்க காயத்தை ஆற்றும். His wound will heal your curse. அவருடைய காயம் உங்கள் சாபத்தை குணமாக்கும். His wound will heal your land. அவருடைய காயம் உங்கள் தேசத்தை குணமாக்கும். My people who are called by my name. என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்.
if they humble themselves, அவர்களை தாழ்த்துவார்கள் என்றால், seek my face, என் முகத்தை தேடுவார்கள் turn என்றால், away from the wicked way, எல்லா பொல்லாத வழிகளை விட்டு விலகுவார்கள் என்றால், if they turn to me, என்னிடத்தில் திரும்புவார்கள் என்றால், my stripes are readily available. தழும்புகள் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. My stripes are readily available. என் தழும்புகள் உங்களுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறது. Whatever fever, cold or breathlessness you are going through, என்னென்ன விதத்துல நீங்க ஃபீவரோ கோல்டோ மூச்சு விடாதபடி திணறிக் கொண்டு இருக்கிறீர்களோ, God wants to touch you through his wounds. அவருடைய காயங்கள் நிமித்தம் உங்களை தொட வேண்டும் என்று தேவன் By his விரும்புகிறார். stripes you will be healed right now. அவருடைய தழும்புகளினால் இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். He has taken all the curse from you and he has paid the price for you. உங்களிடத்திலிருந்து எல்லா சாபங்களையும் எடுத்து ஏற்கனவே சிலுவையிலே அதற்கு பரிகார பலியை செலுத்தி விட்டார். I want you to kneel down wherever you are. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது முழங்கால் படியிட்டு Come before the throne of grace. கிருபாசனத்திற்கு முன்பாக நாம் வருவோம். Come with tears. கண்ணீரோடு அவருக்கு முன்பாக நாம் Come காணப்படும். to the Lord Jesus. இயேசு அண்டை வரலாமா? Jesus has already paid the price. இயேசுவானவர் ஏற்கனவே உங்களுக்காக சிலுவையில் அதற்கான பரிகாரத்தை செலுத்தி விட்டார். There is a fear in your heart. உங்கள் இருதயத்துல ஒரு பயம் இருக்க வேண்டும். The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், fear me. என்னிடத்துல அந்த பயம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். Fear me. என்னிடத்துல அந்த பயத்தை நீங்கள் You பெற்றுக்கொள்ள and your வேண்டும். household. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் You will be saved. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். Seek my face. என் முகத்தை தேடுங்கள். I will heal the land. நான் தேசத்தை சுகப்படுத்துவேன். Seek my face. என் முகத்தை தேடுங்கள். Turn away from your wicked ways. எல்லா பொல்லாத வழிகளை விட்டு விலகி, My dear children of God, என் அன்பான தேவ how பிள்ளைகளே, long will you keep sinning? எவ்வளவு காலம் இப்படியாக அந்த பாவத்தை செய்து கொண்டு இருப்பீர்கள்? When will you turn? எப்போ நீங்க தேவனிடத்துல திரும்ப Don't போகிறீர்கள்? you see people dying? ஜனங்கள் மரிக்கிறதை காணவில்லையா? Today is the day of reckoning. இன்றைக்கு தான் உங்களுக்கு திருப்பு முனையின் நாளாக இருக்கிறது. Turn to the Lord, please. தயவு செய்து தேவனண்டை திரும்பலாமா? Lord, we release the Ruah breath of God. ஆண்டவரே, ரூவா சுவாச காற்றை நாங்க ரிலீஸ் Give him பண்ணி his life ஜெபிக்கிறோம். back, Lord. அப்பா, அவங்களுடைய ஜீவன் திரும்ப வருவதாக Heal ஆண்டவரே. him right அப்பா, now. சுகப்படுத்துங்க ஆண்டவரே. எனக்கு அன்பானவர்களே, உங்க சொந்தங்களை இழந்துராதீங்க. My loving people of God, don't lose your loved ones. ஆண்டவர்ட்ட மனம் திரும்பி வாங்க. Just reconcile and ask forgiveness and come நாளைக்கு back to the மாறலாம், Lord. நாளைக்கு மாறலாம் தள்ளி போடாதீங்க. Please don't keep saying, let me change tomorrow, let me change tomorrow. You கதற asked me to வேண்டும். seek your face, Lord. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க என் முகத்தை தேடு என்று. I've come to seek your face. அப்பா, உங்க முகத்தை தேடும்படியாக நான் Come and வந்திருக்கிறேன். heal me right now. ஆண்டவரே, நீங்கள் வந்து என்னை சுகப்படுத்துங்க In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.